பன்னீர்செல்வத்துக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. அவரு டக்குன்னு ஜெயலலிதா கன்வீட் ஆனாங்க. டக்குன்னு முதல் இடம் பன்னீர்செல்வம், ரெண்டாயிரத்துல இருந்த பன்னீர் முதல் இடம், மூணாயிரத்துல இருந்த ரெண்டாயிரம் இடம்னு அப்படியே மினிஸ்ட்ரிய ஜெயலலிதா மாத்தி அமைச்சாங்க. அந்த இடத்துக்குள்ள யார் நினைச்சும் அதை மாத்த முடியாத அளவுக்கு பன்னீர்செல்வம் முதல்வர் ஆனாரு. அந்த மாதிரி அவர் கையில 50-50 வந்துடும் பலரும் சொல்றாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு உரிமை இல்லைன்னு ஒரு ஆர்குமெண்ட எடப்பாடி தரப்பு சி.வி. சண்முகம் தான் வச்சிருக்கிறாரு. அது தேர்தல் ஆணையம் அதை விசாரிக்கிறாங்க. எப்படி விசாரிக்காங்களோ, என்ன வெடிகுண்ட தூக்கி போடுறாங்களோன்னு தெரியல. ஒருவேளை அபின்ஷியோ வாய்டு சேத துரைசாமி அண்ணன் சொல்றது மாதிரி தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படலன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஏற்கனவே திருநாக்கரசர் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கு. அப்போ தேர்தல் ஆணையம் அப்படி ஒரு இதை சொன்னதாட்டு கேஸ் இருக்குது, திருநாக்கரசு வழக்குல இருக்குது. அந்த மாதிரி இங்க தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படல, முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படலன்னு ஒரு வெடிகுண்ட தேர்தல் ஆணையம் தூக்கி போட்டுட்டேன்னா மீண்டும் 50-50 தான். பன்னீர்செல்வம் 50, எடப்பாடி 50 தான் வரும்.